இந்திய வரலாற்றை மெயினாக பார்க்கும்போது இந்தியாவில் மிகப்பெரிய பேரரசுகள் எத்தனை தான் இருந்தால் கூட எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பேரரசும் என்ட்ரி ஆகாத அளவுக்கு தமிழர்கள் அந்த காலத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. அதனால தான் பார்த்திங்கன்னா மௌரிய படைகளை ஓட விரட்டிய தமிழ் மன்னர்கள் தான் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். தமிழ் மன்னர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு வச்சுருந்துருக்காங்க. இதை நான் சொல்கிறதுலாம் கிமு 2ஆம் நூற்றாண்டில் உள்ள கல்வெட்டு, அத்திக்கும்பா கல்வெட்டு, காரவேலன் கல்வெட்டுலேயே இந்த தகவல் இருக்குது. இவர்களுக்குள்ள சண்டை போர் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் வட இந்தியாவிலேருந்து வேறு யாரும் இங்கே உள்ளார பூந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்கல்ல. இதை நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துட்டோம். மௌரியர்கள் படையெடுத்து வந்தது மாதிரியே கிபி 12ஆம் நூற்றாண்டில் சிங்களர்கள் தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்காக படையெடுத்துட்டு வராங்க. மௌரியர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே படைகள் கடுமையாக போராடுது. ஆனால் சிங்களர்களோட நிலவரம் என்னென்னா பாண்டிய நாட்டை முழுக்க அவங்க தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது சோழ நாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்கன்னா தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா சிங்களர்களோட கட்டுப்பாட்டுக்கு இன்னை வரைக்கும் அடிமையாக இருக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு உருவாயிருக்குல்ல. இதை கடுமையாக எதிர்த்து போராடி தடுத்து நிறுத்தவர்கள் யாருன்னா சோழ மன்னனுக்கு தான் அந்த ஒரு பெருமை உண்டு. 1160ஆம் ஆண்டுகளில் நடந்த இந்த போருங்கிறது தமிழக வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத போர். சோழ மன்னன் அப்படிங்கிறத விட சோழ மன்னனுக்கு அன்று தளபதியாக இருந்த பெருமான் நம்பி பல்லவராயனோட சாகசம் இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய சாகசம். இது ரொம்ப மறக்க முடியாத ஒரு போர். பொதுவாக பார்த்திங்கன்னா வரலாற்றில் பார்க்கும்போது நம்ம தமிழ் மன்னர்களான சோழர்களும் பாண்டியர்களும் தான் அடிக்கடி இலங்கையை கைப்பற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவாங்க. முழு இலங்கையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்களோ இல்லை ஓரளவு பெரும்பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு ஆட்சி செய்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் அதுக்கப்புறம் கடுமையாக போராடி சில போர்களில் வெற்றி பெறுவாங்க. சில போர்களில் தமிழ் மன்னர்களுக்கு கட்டுப்பட்டு ஆட்சியை நடத்திட்டு இருப்பாங்க. இதுதான் வரலாறாக இருந்தது. ஆனால் இதுக்கு மாறாக இலங்கையில் பார்க்கும்போது பராக்கிரம பாகு அப்படின்னு ஒருத்தன் ஆட்சி செய்துட்டு இருக்க காலகட்டத்தில் அவனுடைய படை மிகப்பெரிய வலிமையான படைகளாக இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த கடற்படைகள்லாம் பார்க்கும்போது தரைப்படைகள் கடற்படைகள் அப்படிலாம் பார்க்கும்போது பாண்டியர்களோட ரொம்ப இணக்கமாக இருந்தவர்கள் சிங்களர்கள். பாண்டிய மன்னர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய படைகளெல்லாம் அவங்க போர்களுக்கு உதவி அனுப்புவாங்க. நம்ம பராந்தக சோழன் காலத்திலேயே பார்த்திங்கன்னா அவங்க பாண்டியர்களோட சண்டை போடும்போது பாண்டியர்களுக்கு ஆதரவாக சிங்கள படைகள்லாம் இங்கே போரில் பங்கேற்கிறதுலாம் வரலாற்றில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது பாண்டிய நாட்டில் ஒரு பெரிய குழப்பம் வருது. எப்போதுமே பார்த்திங்கன்னா பாண்டிய நாடு உலக அளவில் அது ஒரு பழமையான பேரரசில் பாண்டியர்கள் எப்போதும் என்ன பண்ணுவாங்க, பஞ்ச பாண்டியர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி 5 பகுதியாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒரு மன்னர் ஆட்சி செய்வார். அதில் யார் மூத்தவரோ அவர் தான் பாண்டிய பேரரசோட வேந்தராக இருப்பார். இதுதான் அவர்களுடைய இந்த பாரம்பரியமான வழக்கமாக பின்பற்றிட்டு வர்றது. அதில் ஒரு தடவை பார்க்கும்போது மதுரையை தலைநகராக கொண்டு பராக்கிரம பாண்டியனுங்கிற ஒரு பாண்டியன் ஆட்சி செய்துட்டு இருக்கான். குலசேகர பாண்டியனுங்கிறவன் திருநெல்வேலியை தலைநகராக கொண்டு அவன் ஆட்சி செய்துட்டு வரான். இதில் 2 பேருக்குள்ள யார் பாண்டிய பேரரசை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தி அதுக்கு பேரரசர் ஆகிறது அப்படிங்கிறதுனால 2 பேருக்கும் ஒரு பெரிய வாரிசு உரிமை போட்டி உருவாகுது. குலசேகர பாண்டியன் கொஞ்சம் வலிமையாக இருந்ததுனால தன்னுடைய படைகளை எல்லாம் திருநெல்வேலியிலேருந்து முழுமையாக பெரட்டிக்கிட்டு மதுரையில் ஆட்சி செய்த பராக்கிரம பாண்டியனை வெற்றி பெற்று அவனை கொன்னுடுறான். அவனை கொன்ன பிறகு அவனோட மகன் இருக்கான்ல வீரபாண்டியன் பாதுகாப்புக்காக தப்பி சேர நாட்டுக்கு போயிடுறான். மதுரையை தன்னுடைய ஆட்சிக்கின் கீழே குலசேகர பாண்டியன் கொண்டு வந்துடுறான். இந்த போர்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னைக்கு இருந்தாலும் குலசேகர பாண்டியன் தன்னை நோக்கி படையெடுத்துட்டு வருவான். அதுபோல் படையெடுத்துட்டு வரும்போது எனக்கு உங்களுடைய ஆதரவு தேவைங்கிற மாதிரி இலங்கையில் வலிமையாக ஆட்சி செய்துட்ருக்கான்ல அவன் பேர் பராக்கிரம பாகு. அந்த பராக்கிரம பாகுக்கு ஏற்கனவே இவன் ஓலை அனுப்புகிறான். இந்த ஓலை கிடைத்த பிறகு இலங்கை படைகள் அங்கேருந்து புறப்பட்டு வருது. இந்த இலங்கை படைகள் இங்கே புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாலேயே குலசேகர பாண்டியனோட படைகள் மதுரையை கைப்பற்றிட்டதுனால வந்த பிறகு வாக்குறுதி கொடுத்துட்டோமே, நம்மை மீறி எப்படி அவன் இங்கே ஆட்சி பொறுப்பேற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு குலசேகர பாண்டியனை எதிர்த்து இவங்க போர் புரிகிறாங்க. போர் புரியும் போது இலங்கையில் அப்போ இருக்கக்கூடிய படைகள் இருக்குல்ல அது மிக வலிமையான படைகள். இன்னும் சொல்லப்போனால் சோழர் படைகள் பாண்டியர் படைகளை விட இப்போ இலங்கையில் பராக்கிரம பாகோட படைகள் மிகப்பெரிய வலிமையாக இருந்திருக்கு. அதில் என்ன பண்ணுறாங்க, குலசேகர பாண்டியனையும் அவரோட படைகளையும் ஓட விரட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, பாண்டிய நாட்டை விட்டு விரட்டிடுறாங்க. விரட்டின பிறகு இவனுடைய மகன் இருக்கான ஏற்கனவே பராக்கிரம பாண்டியனுடைய மகன் வீரபாண்டியன் தப்பிச்சு சேர நாட்டுக்கு ஓடி இருக்கான அவனை திரும்ப அங்கேருந்து அழைச்சிட்டு
பாண்டிய நாட்டுக்கு அவனை வந்து பேரரசனாக முடிசூட்டி அவனை மன்னன் ஆக்கிறது இலங்கை படை. இலங்கை படை மன்னனாக்குறது மட்டும் இல்லை, அவன் பேருக்கு தான் அரசன், ஒரு பொம்மை அரசன். அந்த ஆட்சி முழுக்க வந்து கிட்டத்தட்ட சிங்கள படைகளோட கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு. அப்போ முக்கியமான தளபதி லங்காபுரி தண்டநாயகன் அப்படின்னு பேர். அவனுடைய தோற்றத்தை பற்றிலாம் குறிப்பிடும்போது அவனோட வாட்டசாட்டமான உருவம், அந்த அப்படியே அந்த கொடூரத்தனமான அந்த பார்வை, அதெல்லாம் பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவன் வந்து இங்கே பூந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இங்கே வந்து உள்நாட்டில் ஒரு கலகம் வரும்ல, எப்படி வந்து இலங்கைக்காரன் வந்து எங்களுக்கு வந்து உத்தரவு போடுற மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு பேசும்போது அங்கங்கே மக்கள் வந்து அதுக்கு எதிராக அங்கங்கே கொஞ்சம் கிளம்புறாங்க. பொதுமக்கள் அவங்களெலாம் சொல்லி இந்த இரும்பு கரம் கொண்டு அடக்குறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மக்களை வந்து கொடூரமாக கொலை செய்து அடக்கிறான். அராஜகம் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுது. மன்னனை பொறுத்த வரைக்கும் அரியணையை தெரியுது, அதோட சுகம் தெரியுதை தவிர அதை தவிர வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த படைகள் கட்டுப்படுத்திக்குது. அப்போ தப்பிச்சு போன குலசேகர பாண்டியன் என்ன பண்ணுவார், விட முடியுமா அரியணையை, எப்படி வந்து சிங்களர்கள் வந்து நம்மளோட உரிமையை கைப்பற்ற முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரு மிகப்பெரிய ஒரு படைகளை திரட்டிக்கிட்டு, ஏற்கனவே வந்து பாண்டியர்களோட கட்டுப்பட்ட சிற்றரசர்கள் இருக்காங்கல்ல அந்த பகுதியில், கண்டதேவ மழவராயன், மழவ சக்கரவர்த்தி, இந்த மாதிரி சில குறுநில மன்னர்கள் இருந்தாங்க, அவர்களையும் படை திரட்டிக்கிட்டு போய் சிங்களர்களுக்கு எதிராக வந்து மதுரையில் போர் நடக்குது. மிகப்பெரிய போர் தான். இந்த போர்லையும் அவங்க கடுமையான வலிமையில் இருக்கிறதுனால குலசேகர பாண்டியனை ஓட விரட்டி அடித்து விட்டுறாங்க. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அவர் 2-3 தடவை முயற்சி பண்ணி பெரிய பெரிய படைகள்லாம் திரட்டி போய் சண்டை போடுறதும் அவங்க அடிச்சு துரத்தி விடுறதுமாவே ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இனிமேல் வந்து இலங்கை படைகளை பெரும் படைகள் துணை இல்லாமல் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு குலசேகர பாண்டியன் வந்துட்டு தான் கடைசி கட்டத்தில் சோழ நாட்டில் வந்து தஞ்சம் அடைகிறார். சோழ நாட்டில் தஞ்சம் அடைஞ்சு பாண்டிய பேரரசை நீங்கள் தான் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு தஞ்சம் அடையும் போது இங்கே சோழ நாட்டில் யார் பேரரசராக இருக்கார் அப்படின்னு போகும்போது 2ஆம் ராஜாதிராஜன் அப்படின்னு பேர். இந்த 2ஆம் ராஜாதிராஜன் வந்து சோழர்களோட நேரடி வாரிசு கிடையாது. விக்ரம சோழர்லாம் வராங்கல்ல, இவர்களோட மகள் வயிற்று பேரன்னவர். தந்தை வழியில் சம்புவராயர் வம்சத்தை சேர்ந்தவர், தாய் வழியில் சோழர் வம்சத்தை சேர்ந்தவர். 2ஆம் ராஜராஜனுங்கிறவர் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய மகன். அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் சின்ன வயசுலே ஒரு உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்படும் போது அடுத்து யார் வந்து ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இவரோட பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க. அப்போ யார் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இவருடைய மைத்துனர் மகன் தன்னுடைய சகோதரி மகனாக இருக்கக்கூடிய எதிரிலி பெருமானை வந்து அவனுக்கு வந்து ராஜாதிராஜன் அப்படின்னு பெயர் சூட்டி அவரை வந்து சோழ அரசனாக்கிறாரு. அவர் மட்டும்தானே இவருக்கு உறவினர். சோழர்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து எத்தனை இடத்துல இருப்பாங்க, அத்தனை பேரும் இருக்கும்போது இவனை மட்டும் கொண்டு வந்து ஏற்கும்போது மற்ற வாரிசுகள் ஒத்துப்பாங்களா? அதனால் அது வரைக்கும் வந்து மற்றவர்கள் கலகம் செய்து சோழ நாட்டோட வலிமையை குறைத்திடக்கூடாதுங்கிறதுனால அந்த பொறுப்பை வந்து அப்போ சோழ நாட்டோட தளபதியாக இருப்பார் இல்லையா, அவர் பேர் வந்து பெருமான் நம்பி பல்லவராயன் அப்படின்னு பேர். அவர் வந்து பெரிய மாவீரன். சோழனாக முடிசூட்டப்பட்டிருக்கக்கூடிய 2ஆம் ராஜாதிராஜன் வந்து உறவினர். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஏற்கனவே அரசாட்சியிலேருந்து இறந்து போகிறார்ல 2ஆம் ராஜராஜன், அவர் வந்து மருமகன். அடுத்தபடியாக சோழ நாட்டு அரியணையில் பதவி ஏற்கக்கூடிய 3ஆம் குலோத்துங்க சோழன் சின்ன பிள்ளையாக இருக்கார, அவங்க வந்து இவருக்கு பேரன். இப்போ சோழ நாட்டில் அடுத்து கலகம் வராமல் பார்த்துக்கணும். புதுசாக யாரை அரசனாக முடிசூட்டியிருக்கானோ அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவனை வலிமையோடு பாதுகாக்கணும். ஏற்கனவே இருக்கிற வாரிசுகளில் மற்றவர்கள் வந்து தாக்கிடக்கூடாதுல்ல, அவங்களையும் கடுமையாக பாதுகாக்கணும். இன்னொரு பக்கம் சோழ நாடு வலிமை குன்றி இருக்கிறது நினச்சி மற்ற நாடுகள் படையெடுத்து வந்துடக்கூடாதுல்ல. எல்லா பொறுப்புமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் சிங்களர்களால் அடித்து விரட்டப்பட்ட அந்த பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியன் வந்து 2ஆம் ராஜாதிராஜன்ட்ட தஞ்சம் அடைகிறான். இதே காலகட்டத்தில் அந்த இலங்கை படைகள் சிங்கள படைகள் இருக்குல்ல, அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலிமையான பாண்டிய நாட்டை இப்போ நம்ம கைப்பற்றிட்டோம், இந்த பாண்டிய நாட்டை விட இன்னும் வந்து தமிழகத்தில் வலிமையாக இருக்கிறது வந்து சோழ நாடு தானே, சோழ நாட்டையும் கைப்பற்றிட்டோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்ம கையில் வந்துடும்ல, அதுக்கான முயற்சிகளில் அவங்க இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இலங்காபுரி தண்டநாயகனுங்கிற பேரில் மிகப்பெரிய படை வந்து பாண்டிய நாட்டை ரொம்ப எல்லா இடத்தையும் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சோழ நாட்டோட போர் வருங்கிற ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து இன்னொரு ஜெகத் விஜயன் அப்படிங்கிற ஒரு பெரிய தளபதி, இவனை விட அவன் முரடம், அந்த மாதிரி ஒரு தளபதி தலைமையில் இன்னொரு பெரிய படைகளையும் இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் சோழ நாட்டு படைகளுக்கும் வீரபாண்டியன் தலைமையிலான சிங்கள படைகளுக்கும் இடையே வந்து போர் மூழுது. இந்த போர் வந்து சாதாரண போர் அல்ல. சிங்கள படைகள் வந்து எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குங்கிறத சொல்ல போனால், இந்த போர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராமேஸ்வரம் வழியாக அந்த போர் தொடுத்து வராங்கல்ல, ராமேஸ்வரம், தொண்டி, பாசிப்பட்டினம் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது
சோழர்களோட படைகளே பின்வாங்குற அளவுக்கு விரட்டியிருக்கான் அவன். இந்த சோழர் படைகளே வந்து பின்வாங்குது அப்படின்னு தகவல் வரும்போது, அப்போ அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, சிங்கள படைகள் மட்டும் இங்கே வந்துருச்சுன்னா நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்துவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பல மக்கள்கள் வந்து ஊரை விட்டு காலி பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிறதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ திருக்கடையூருக்குள்ள திருக்கடையூர் பகுதி வரைக்கும் மக்கள் வந்து கால்நடையாக அந்த பகுதியிலேருந்து நடந்து வந்திருக்காங்க. திருக்கடையூர், செம்பனார் கோயில், ஆக்கூருங்கிற ஊர் வரைக்கும். அங்கேருந்து பாண்டிய நாட்டிலேருந்தும் இடையில வழியில் இருக்கக்கூடிய சோழ நாட்டு மக்களும் இடம்பெயர்ந்து வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த சிங்கள படைகளோட தாக்குதல் வந்து கடுமையாக இருக்குது. ஆரம்பத்தில் அந்த சோழ நாட்டு படைகள் பின்வாங்கிறத பார்த்துட்டு இந்த சம்புவராயர் வம்சத்தை சேர்ந்தவர் வந்து இங்கே ஒரு மன்னர், குறுநில மன்னர், நாடு காவல் அதிகாரி இருக்கார்ல, அந்த எதிரிலி சோழ சம்புவராயன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உறவினர் தானே படைத்தளபதியாக தடையெடுத்து போயிருக்காரு, எப்படி இருந்தாலும் வெற்றி பெற்றுடுவார். இருந்தாலும் போர்க்கட்டத்தில் ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய இந்த தகவல்கள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை சோழர்கள் தோற்றுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுனால, அப்போ வந்து ஒரு சிவஞானி ஒருத்தர் இருக்கார் இந்த பக்கத்தில். அவரை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, சோழர் படைகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும், தோற்றுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கட்டளையிடுறாரு. உடனே அந்த சிவஞானி என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் உணவு உண்ணாமல் தண்ணி குடிக்காமல், இந்த 28 நாள் அன்ன தண்ணி புழங்காமன்னு சொல்கிறாங்கல்ல, அன்ன ஆகாரம் புழங்காமல் அவர் வந்து அப்படியே தவத்தில் உட்காந்து தீவிரமாக வெற்றியை நோக்கி தவம் புரிஞ்சிட்ருக்காரு. அங்கே ஒரு பக்கம் போர் கடுமையாக இருக்குது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சோழ நாட்டு படைகள் முன்னேறுகின்றன அப்படிங்கிற ஒரு தகவலுங்க வந்து சேருது. சோழ நாட்டு படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சிங்கள படைகளை கம்ப்ளீட்டாக வேனிஷ் பண்ணிடுது. சிங்கள படைகளுக்கு பயங்கரமான சேதம், சோழ நாட்டு படைகளுக்கும் சேதம். ஆனால் அதை விட அவர்களுக்கு கடுமையான சேதம். இன்னொரு தடவை தமிழ்நாட்டினோட மண்ணில் கால் வைக்கணுங்கிற எண்ணம் சிங்கள படைகளுக்கு வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2 வலிமையான தளபதியும் பிடிச்சி என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பேரையும் தலையை வெட்டி அந்த 2 தலையும் தூக்கிட்டு வந்து பாண்டிய நாட்டு அரண்மனையில் பொதுமக்கள் பார்வைக்கு தோரணம் கட்டி தொங்க விடுறாரு இந்த தளபதி. அதன் பிறகு சிங்கள படைகள்லாம் விரட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குலசேகர பாண்டியனை வந்து மன்னராக அரியணையில் உட்கார வச்சுட்டு தான் அந்த படைகள் திரும்ப இங்கே வருது. எப்படி இருந்தாலும் திரும்ப சோழ நாட்டுக்கு வந்து பதிலடி கொடுக்கணுங்கிற வெறி வந்து அந்த பராக்கிரம பாகுக்கு அதிகமாக இருந்தது, இலங்கை மன்னனுக்கு. உடனே என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு வலிமையான படைகளை அவன் திரட்டுறான். இந்த தகவல் வந்து சோழர்களுக்கு காதில் விழுது. ஏற்கனவே வந்து யாரால் வந்து ஆட்சி பொறுப்பை இழந்துட்டு வெளியில் வந்தானோ அந்த குலசேகர பாண்டியனும் பராக்கிரமபாகமே ஒரு இடத்துல நண்பராயிடுறாங்க. இது வந்து சோழர்களுக்கு மீண்டும் ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. அப்போதைக்கு தளபதியாக இருக்கிறவர் வந்து அண்ணன் பல்லவராயன் அப்படிங்கிறவன், அவனும் பல்லவ வம்சத்தை சேர்ந்தவன், அவன் தான் தளபதியாக இருக்கான். அப்போ உடனே என்ன பண்ணுறான், இவன் தலைமையில் ஒரு மிகப்பெரிய படைகளை திரட்டிக்கிட்டு போய் ஏற்கனவே பராக்கிரம பாகுவால் பாதிக்கப்பட்டவன், அவன் தான் அரசுரிமையை பொறுப்பேற்க வேண்டியவன், அவனுக்கு வந்து பொறுப்பேற்க விடாமல் தான் பராக்கிரம பாகு வந்து மன்னன் ஆகிட்டான். அந்த கோபத்தில் அவனுடைய உறவினர் ஸ்ரீவல்லபனுங்கிறவன் ஆட்சி உரிமை எனக்கு கொடுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சோழ நாட்டில் வந்து அடைக்கலம் கொடுத்து தங்கியிருக்கான். இப்போ இலங்கையிலேருந்து இங்கே வந்து தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவல்லபன் தலைமையில் ஒரு படையை அனுப்பி, கூடவே வந்து அண்ணன் பல்லவராயன் அந்த தளபதி இருக்கான், அவனும் பெரிய படைகளை திரட்டிட்டு போய் இலங்கை உள்ளாரியே காலடி வச்சு இலங்கையில் அவனோட படைகளை எல்லாம் முற்றிலும் அழிச்சிட்டு சேதத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி வராங்க. ஸோ சிங்களர்களுக்கு தமிழகத்தின் மீது படையெடுத்துட்டு வரணுங்கிற எண்ணம் வந்து கனவுல கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ சோழ மன்னர்கள் தொடர்ச்சியாக இடைவிடாமல் போராடி இருக்காங்க. ஒருவேளை அப்போ கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருந்தாங்கன்னா இப்போ நம்ம தமிழர்கள் வந்து சிங்களர்களோட ஆட்சிக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்துருக்கிறோம் அப்படிங்கிற வரலாறு வந்து வந்திருக்கும். அதை எப்படியோ தடுத்து நிறுத்திட்டாங்க.